தம்பி கேக்குறது நியாயம் தானுங்களே. அது சரிதான்டா. நான் உமத்துக்காக பாக்குறதா இல்ல அவமத்துக்காக பாக்குறதா? நாளைக்கு அவன் என்னையும் மீறி கோர்ட் நடவடிக்கை எடுத்து உன் குடிசையை பிரிச்சு அடிச்சுட்டாங்கன்னா அது உனக்குத்தானே அவமானம். ஆமாங்க, ஆனா உங்களுக்கு தெரியாம நான் எந்த சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிற நிலைமையில நீ இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அந்த பணத்துக்கு ஈடா என் வீட்டுக்கு பக்கத்துல உன் பையன் குடிசை போட்டிருக்கிற நிலத்தை என் மகன் பேருக்கு சாசனம் பண்ணி கொடுத்துடு. அந்த இடம் என் பையன் மாணிக்கத்தும் பேர்ல இருக்கு. பாட்ட சொத்து பேரனுக்கு தான் சேரணும்னு எங்க அப்பா அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. இப்ப அவங்கிட்ட கேட்டா அது என் பாட்டை எனக்கு கொடுத்த சொத்து, அதை விற்க கூடாதும். ஏண்டா உங்க அப்பம் பட்ட கடனை உங்க பாட்டனா உயிரோடு வந்து தீர்க்க போறான்னு நீ திருப்பி அவனை கேட்க வேண்டியதானே? கேட்டு பாக்குறேனுங்க. கேட்டு பாரு. அதுக்கு அவன் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ. இன்னொரு வழியும் உனக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. அவனே நம்ம பண்ணையில வேலை பார்க்க சொல்லு. அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு கொள்ளலாம். இதுக்கு அவன் சம்மதிப்பானாங்கிறது சந்தேகமா இருக்கு. நீதான் அவனுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லா இருக்கணுங்கிறதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையில மண்ணு விடட்டும். ஒருபடி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன். தம்பி, நமக்கு எதுக்கு அந்த இடமும் குடிசையும்? நாம என்ன அவங்க பக்கத்துல போய் போட்டி போட்டுக்கிட்டு குடும்பமா நடத்த போறோம்? நமக்கு கொடுத்துறியா? அம்மா, உனக்கு விஷயம் தெரியாது. அந்த இடத்தை எப்படியாவது புடிச்சு பண்ணுங்கிறதா அவங்களுடைய பிளானே. அவங்க பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல நம்ம சின்ன குடிசை இருக்கலாமா? அவங்க கௌரவம் என்ன ஆகும்? கண்ணை உறுத்துது. இவர் இழிச்ச வாயன் தெரிஞ்சுக்கிட்டு எழுதி வாங்கி விட்டாருவா. ஆமாடி, நான் இழிச்ச வாயன் தான். இவர் தான் அதி மேதாவியாச்சே. கடனை எப்படி அடைப்பாராம் கேடு. கடனை எல்லாம் அடைக்கலாம், கொஞ்சம் டைம் கேட்க சொல்லுமா. டைம் கொடுத்தா மட்டும் ஏது பணம்? திருடணும் இல்ல கொள்ளை அடிக்கணும். அவர் மகன் ஒண்ணு சோதா இல்ல, கை காலெல்லாம் நல்ல இரும்பு மாதிரி வலுவா இருக்கு. 4 இடத்துல வேலை செஞ்சு கடனை கட்டலான்னு சொல்லு. இவன் ஏண்டி தனியா கஷ்டப்படணும்? 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல கஷ்டப்பட்டா சீக்கிரத்துல கடனை அடைச்சு. சரி பாச்சா கொழுக்கட்டை, அப்படி வாங்க. சுத்தி வளைச்சு இந்த புடிதான் போடுவார்னு எனக்கு தெரியுமே. இவரு மாதிரி அவங்க காலை பிடிக்க வச்சு அடிமை வேலை செய்யறதுக்கு என்ன தயார் பண்றாரு போல இருக்கு. ஏமோ, இந்த ஜென்மத்துல அந்த வேலை நடக்காது. அதெல்லாம் அவரோட தலைமுறையோட முடியட்டும். சரிடி, பணத்தை கொடுக்கலன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க. நான் என்ன செய்வேன்? எனக்கு வேற வழி இல்ல. என்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிட்டு போறேன். அவரு ஜெயிலுக்கு போனா கூடவே நானும் ஜெயிலுக்கு போவேன். அந்த பயலோட வெட்டி விட்டு. ஆமா, இவனை பெத்த கடனுக்காக என்னைக்கோ வைக்க போறானே எனக்கு கொள்ளி. அதை இன்னைக்கே வச்சுட்டான்னா எல்லா கடனும் ஒரே அடியா தீந்துரும். அப்பா, ஏன்பா, என் கல்யாணத்துக்காக நீங்க பட்ட கடன் தானே இது? அதுக்காக நீங்களும் அண்ணனும் ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த நகையெல்லாம் வித்து அவங்க பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்க. பாக்கி இருந்தா அதை நாங்க மோசம் பண்ண மாட்டோம். கணக்கெல்லாம் தீர்த்துட்டுதான் சோறு திம்போன்னு சொல்லுங்கப்பா. காவேரி, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா காதுல மூக்கல் இருந்ததெல்லாம் கழட்டுவேன். உன் வாழ்க்கை மூடி ஆயி போச்சுன்னு நான் குமுறிக்கிட்டு இருக்கேன். உன்னையும் அந்த நிலைமையில பார்க்கணும். சரி, நான் அந்த பண்ணையில வேலை செய்யறேன்னு அப்பா கிட்ட சொல்றேன். உனக்காக அந்த பண்ணையாளர்கிட்ட வேலை செய்து அவனுடைய கடனை அடைக்கிறேன். மறுபடியும் இந்த நகையெல்லாம் போட்டு போ. ஏண்டா, கையோடயே கூட்டிக்கிட்டு வந்துட்டியா? சம்பளம் மத்ததெல்லாம் சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேனுங்க. என் பேரு டே இல்ல, மாணிக்கம். ஐயா கண்ணு, உன் மகனை மரியாதையா சண்டை கிண்ட போடாம ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. மாணிக்கம், நீ மேல தோப்பு, நான் பின்னால வரேன். டேய் மாணிக்கம். என்னடா ராஜவேலு? மாணிக்கம் எப்படி இருக்கு? கோவம் வருது இல்ல? அதே மாதிரி தானே எனக்கு இருக்கும். மரியாதையா மாணிக்கம்னே கூப்பிடுங்க. மகாராஜராஜ ஸ்ரீ மாணிக்கம் அவர்களே, தயவு செய்து உங்க வேலையை கவனிக்கிறீங்களா? ஆட்டுங்கள். வாங்க. இந்த டே, வாடா, போடா, நாயே, பேயே இதெல்லாம் உங்களோட நிறுத்திக்க சொல்லுங்க. என் தங்கச்சியோட முகத்துக்காக தான் நான் இங்க வேலை செய்ய ஒத்துக்கிட்டேன். அவங்ககிட்ட சொல்லி வைங்க.